ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்க போயிட்டு வந்தேங்க. பயங்கர கூட்டங்க. ஏதோ போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி வெளியில் வந்தோன்னே அப்பாடான்னு இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. 1 மணி நேரம் நின்றுருக்கேங்க. உஸ் வாங்கிட்டு வெளியில் வந்தப்போ ஏதோ சாதித்த மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே நிற்கிறவங்களையெல்லாம் பார்த்துட்டு நான் வாங்கிட்டேன், நீங்கள்லாம் இன்னும் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சுங்க. சிங்கில் போட்டு மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஊற வச்ச புளியில் கெட்டியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம் வறுவலுக்கு. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா தேங்காயில் போட்டு அரைச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். மாங்காயும் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து வறுவலுக்கு உள்ள அந்த புளி கெட்டியாக கரைச்சதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவு, தேங்காய் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி ஃப்ரீசரில் வச்சுட்டு ஊருக்கு போனதுங்க. அதை எடுத்து நேற்று பொரியலில் போட்டேன், சூப்பராக இருந்துச்சு. சரி அதே எடுத்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு அதோட சோம்பு தூளையும் சேர்த்து இந்த வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். வறுவலுக்கு கலந்து வச்ச மசாலாவோட அரைச்ச தேங்காய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணோன்னே உப்பு உரப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு வறுக்க வேண்டிய மீனை அதில் சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா பெசரி எல்லா பக்கமும் நல்லா மீனில் படுற மாதிரி இந்த அளவுக்கு பெசரி அதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. அது அப்புறமா தான் வறுப்பேன். ஃபஸ்ட்டு குழம்பு வச்சிடலாம். அதுக்கு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி கருவடகம், வெந்தயம் தாளிச்சுக்கலாம். கருவடகம் வெடிக்கட்டும், வெந்தயமும் செவக்கட்டும். இப்போ பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கிங்க. நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து இதை வந்து மூடி போட்டுருங்க. மூடி போட்டிங்கன்னா நல்லா குலைவாக வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வேகணும். இல்லைன்னா தக்காளி முழுசாக இருக்கும். சிலர் வந்து தக்காளியை அரைச்சி கூட ஊற்றுவாங்க. இப்படி வதக்கி போட்டால் தாங்க டேஸ்ட்டு. அதோட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனும், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்ல கலராக கிடைக்குங்க. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுதுல்ல, அதனால். இப்போ கரைச்சி வச்ச புளியை அதில் சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ, நான் நல்லா பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி ஊற்றிங்க. இப்போ தேவையான அளவு தேங்காய், சோம்பு, வெங்காயம் அரைச்சோம் இல்லையா, அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, சூப்பராக. இப்போ வந்து நான் மாங்காயை சேர்த்துட்றேங்க. ஏன்னா சென்னை மாங்காய் வந்து ஹைப்ரிட் வந்து வேகவே வேகாது. அதனால் ஸ்டார்டிங்லேயே சேர்த்தாதான் அது வந்து நம்ம மீன் போடுற வரைக்கும் அது அட்லீஸ்ட் 3/4 அளவாவது வெந்திருக்கும். அதனால் நான் ஸ்டார்டிங்லேயே மாங்காயை சேர்த்துட்டேன். நல்லா குழம்பு கொதிக்கட்டுங்க மாங்காய் வேகிற வரைக்கும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மண்டை, வால் அதை சேர்த்துடலாம். அதை ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த துண்டு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோன்னே மேலேயும் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ண வேண்டியதாங்க. மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். வேலை முடிஞ்சுது. அடுத்தது வந்து ஃப்ரைக்கு வந்து தோசைக்கல்லை போட்டுடலாம். கடலெண்ணெய் ஊற்றிருக்காங்க இதுக்கு. இப்போ தோசைக்கல்லில் நம்ம பெசரி வச்ச ஃப்ரையோட மீனை வந்து எடுத்து வரிசையாக வச்சு ஒரு 5 நிமிஷம் திருப்பி விட்டுருங்க. இப்படி சவக்க வறுத்தரலாங்க. நம்ம வீட்டில் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.